நேசனே என்னையாளும் தில்லைவள நடராசனே கலிசரி கலிமுனியனே மரக்குளம் கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற இருளாயம்மனே அந்த 18 படிகர போட்டா ஆளுயர விச்சருவா அதையாதுடா இந்நாட்டு எங்கருப்பேன் முடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு எப்போ 48 மடைய விட்டு இடமணியமே மாட்டு புறப்படுதுடா கருப்பேன் குதிரை ராமநாட்டு எல்லைய விட்டு இந்த எஸ்மர குளத்துல உள்ள மக்களை காத்தருளும் என் பொல்லாத முனியாண்டிய வணங்கி சரி அறுப்பு பவன மதுரா நிலகே பங்கராஜல் தனகே பவன மதுரா நிலகே பங்கராஜல் நிலகே பாவராக தாளதிக பரிதோட்டு டார் கரேகே பாவராக தாளஜேட பரிதோட்டு கரேகே பாவன பிராகினி பக்தி மகரம் தாகினி பாவன பிராகினி பக்தி முத்த சமுதாயினி சேவக மக்கள் கிக்கடமானாய் சேவக தேவபாயினி தேவி மீனாட்சி அமுதோ ஸ்ரீ இருளாயம்மன் கோவில் ஆடிக்கலரி உற்சவத்தை முன்னிட்டு இன்று நடைபெறுகிற வள்ளியம்மன் நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிக பெருமக்களையும் மற்றும் கிராம பொதுமக்களையும் இருளாயம்மன் கோவில் பங்காளியின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம். இந்த இருளாயம்மன் கோவில் நாடகத்திற்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கின்ற நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக எஸ்மரிக்குளம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏஇ அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒளி ஒளி மற்றும் பந்தம் அமைப்பாளர் இனியா ரேடியோஸ் முருகன் அவர்களை மேடை கலைக்கிறோம். சமையல் மாஸ்டர் சொல்லுப்பா. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய இருளாயம்மன் கோயில் பங்காளிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சமையல் மாஸ்டர் முதலைக்குளம் அங்குச்சாமி எங்கே இருந்தாலும் மேடை கலைக்கிறோம். அனைவரும் கடல் போல கூடியிருக்கீங்க. அமைதியாக இருந்து நாடகத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பளிப்பு கொடுப்பவர்கள் எதாக இருந்தாலும் விழா குழுவினர் கொடுங்க, நாங்கள் மறக்காமல் கொடுத்துருவோம் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஹார்மோனிய கலையரசு எஸ் பிரபுராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டு. மிருதங்க சக்கரவர்த்தி கே சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிவிக்கப்படுகிறது. பலவாத்திய புகழ் ஏகே அருள் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மாலை அணிவிக்கப்படுகிறது.
தாள கலைஞர் எஸ் சண்முகம் சீன் தாளம் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எல்லாயம்மன் கோவில் கமிட்டியார்களுக்கு நமது பெரிய சாமியாடி அவர்களின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சீனகான செல்லப்பாண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாவண்ணா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கருப்புச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பெரிய கோயில் பூசாரி ஐயாவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மன உரைகிடவே பாடி வந்தேன், என் மன உரைகிடவே பாடி வந்தேன். ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, மறந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதகனம் தத்துவமே, உரைத்தது கீதகனம் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் லட்சியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் லட்சியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தார் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்று மிதக்கும் ஒளிகளிலே,
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவளும் இளவாம் கண்களோ தாரகை பதித்த மணிமகுடோ உயிர்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் உயிர்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஊடும் நதிகள் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் தன்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவனே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவனே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தார் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஆஹா லா லா லா, லா லா லா, லா லா லா, லா லா லா. ஏமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு இல்லாமன் கோவில் கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை படுத்தப்படும். எங்களுக்கு நன்றி தெரிவித்த கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றி இணைந்த வணக்கம். ஆத்தரமா இருக்க கட்டாரி ஒப்புக்குள்ள சேத்தாரிமார்களோட பிராத்திட போனே ஹலோ 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 அப்புறமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள ஜத்தாடிமார்களோட உலாத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரொட்டு மேலே நின்னாலே கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்ளிக்க ரோட்டு மேல நின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் இது வாலிபத்து நேரம் இஷ்டப்பட்ட வரேனண்டா எல்லா வெட்ட போறேனண்டா அப்புறமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள ஜத்தாடிமார்களோட உலாத்திட போனேன் தில்லுனாக்கு 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 தில்லுனா திக்கிறத 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 திட்டா தில்லுனாக்கு 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 தில்லுனா கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரொட்டு மேலே நின்னாலே போதும்பா. ஏய் என்னடா திந்தி நாக்கன நக்க நாக்கன்ற என்னடா பிஞ்சல பலத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா விங்கல 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 பிஞ்சல பலத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே எங்க தாயே அம்மா அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா குத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா விங்கல பழுத்த சின்ன பிள்ளைங்க சும்மா இருங்கப்பா விடிக்கு வராம இது கொடுத்து பம்மதி கொடுங்கப்பா தாத்தா பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாதே குத்து முடிஞ்ச உடனே நல்லாலேன்னு புறணை வச்சாதே சில வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கூடுங்கப்பா போதும்பா கண்ணாடியை கலட்டுவோம்ப்பா வாங்கப்போ வாங்கப்போ நகைச்சுவை அரசு இதெல்லாம் கிடையாது எம் கே வேணாம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அரசு இல்லாமங்கள் பங்காளியின் சார்பாக மாலை அணிவித்து
பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய எஸ் மரைக்குளம் குரூப் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு இல்லாயம்மன் கோவில் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவர் கிராம நிர்வாக அதிகாரி. வாங்க வாங்க பாப்பு. அண்ணே 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 எந்த ஊர் பார்க்குற? ஆ மரக்குளமா? மண்ணு ஓட்டலாமா? மண்ணு ஓட்ட முடியாது. இல்லை ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறேன். சரி சரி ஒரு சாந்து சாட்டு கூட அள்ள முடியாது. அள்ள முடியாது. பணக்குடி. பணக்குடி மந்திரமூர்த்தி மன்னன் உத்தரவாயா அவர் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அப்போ 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 இங்கே வாங்க. ஏன் பொது கொசுன்னு போறிய? எதுவும் பிரச்சனையா? மரைக்குளம் குரூப் முன்னாள் நிர்வாக அதிகாரி தெய்வமணி சார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சரி சரி நீங்கள் என்ன வேலை ஆக்குறியா? வியோவா? ரேஷன் கார்டு பதியலாமா? சரி ஏழை வாழைக்கு நிறையா உதவி செய்யுங்கய்யா. அதுகளுக்கு உதவி செய்யுங்க. போதும். செல்ஃபி எடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் காது ஊற்று வைக்கல, நாடகம் இருந்தாலும் பரவாயில்ல. கிரிச்சு கிரிச்சு நூறுரூவா கொடுத்துட்டு போ. எப்படி கலாச்சாரம். எனக்கு பொன்னாடையை பொறுத்து விழா கமிட்டி மரக்குளம் கிராம மக்களான அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அப்போ கேளுங்க. ஏன்னா கமிட்டியில் சொல்லுங்க. நல்லா யார் பண்ணீங்க? சித்தன் பேர் சொல்லு. சித்தந்தர் ராஜ்குமார் அவர்கள் பொண்ணு எம்கேஆர் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். கொண்டாப்பா கொண்டாப்பா போங்கப்பா. கிராமத்துக்கு இறங்க சாமிலா. சித்தனிதழ் அர்ச்சனன் அவர்கள் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறது. சொல்லிருங்க. காலையில் விடிய காலை அப்படி செய்வியாக்க லேஜா நினச்சிருப்ப காலை வாழ தெரிஞ்சாளா சட்டாளா. மரைக்குளம் ஆமாம் வருவாய் கிராம உதவியாளர் மாதவி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிக்கப்படுகிறது. தயவு செய்து யாரும் அம்பளிப்பு கொடுக்குறவங்க மேடையில் ஏறாதீங்க. எஸ் மரக்குளம் அந்த விழா கமிட்டி யார் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுங்க. குழப்ப கெடுத்து போடாதீங்க. வேணாம் காசே வேணாம். ஐயா அந்த 2 பாடி அங்கிட்ட அனுப்பிவிடுங்கய்யா. போப்பா. எங்களுக்கு பாருன்னு நினச்சி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். லைட் அதிகமாக இருக்கிறதுனால பிளாக்கில் சரக்கு ஓட்டுவாங்கன்ட்டு. நன்றி. வேற யாருக்கு போடணும்? அப்போ வாங்க போ. நான் தான் ஆரம்பித்தானது. நீங்கள் தானே வந்திய. நீங்கள் வர வேணாம், வீட்டில் போய் படுங்க. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் எஸ் மரக்குளம் கிராமத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ எல்லாயம்மன் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளிகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் நன்றிகளும் வணக்கங்கள். இந்த பாட்டு பாடினேன். பிஞ்சளை வளர்த்த சின்ன பிள்ளைகளே சும்மா இருங்கப்பா, பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுங்கப்பான்னு பாட்டு பாடினேன்ல. இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய கஷ்டமும் மனவேதனை. எளிதாக எல்லா கிராமத்திலையும் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு திருவிழாவோ நடத்த முடியாது. இந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் இளைய சமுதாயத்துக்கும் அந்த பழைய பாட்டை மூட்டையும் காலத்தில் உள்ள அந்த கோயிலில் எப்படி எப்படி நடைமுறை இருந்துச்சோ அதை சொல்லி கொடுங்கய்யா. நன்றி ஐயா, நன்றி. யார் இது? நீ போக மாட்ட, போவே மாட்டேன். அண்ணே இங்கே வர சரக்க கையில். அட நோனி மைனே அத்துதானடா. இங்கே வர நல்ல சரக்குடா. அருளுக்கு எச்சு ஊறுதுமே. உட்காருப்பா. எக்கோ இங்க தான். இனியா 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 மைசட் உரிமையாளர் அத்தான் முருகன் அவர்களுக்கும் அந்த ஒரு மைசெட்டு தரமா இருக்கு. நல்ல சத்தம் வைக்கிறாங்க, சவுண்டு வைக்கிறாங்கன்னா மைசெட்டு கிடையாது. அங்க உட்கார்ந்து இருக்காரு எங்க அத்தன். சின்ன கண்ணன் ஒரு மண் கண்டெடுத்த
மாற்றுத்திறனாளிக்கு திறமை ஒரு மாற்றம் கிடையாது நிரூபித்தான் ஒரு தமிழன். என் தங்கச்சி வீட்டுக்கார் சின்ன கண்ணூர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கு நன்றி நன்றி. அன்னை தந்தை தான் வணங்கி எஸ்மரகுலா அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை சபை வணங்கி எஸ்மரகுலம் கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு இருளாயம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு இருளாயம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோ நான் வணங்கி அப்படியே அன்னை தண்டை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி மரக்குள கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு இருளாயம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு இருளாயம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோ அல்வாக்கு சொல்லி வச்சா இருளாயம்மன் ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அல்லாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி நமக்கு மரக்குள கிராம மடியம் குங்கும பொட்டழகி நமக்கு மரக்குள கிராம மடியம் குங்கும பொட்டழகி அமோ ஆளு இரவிச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாது புடியருவா உனக்கு அசையாது புடியருவா அசையாத புடியருவா கெட்டவரம் தந்துருவா ஏ சாமி கெட்டவரம் தந்துருவா ஏ சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி டே மாலை நல்ல மதிய நேரம் நாங்க இருநாயம்மனுக்கு காப்பு கட்டி போகும் கால நாங்க காப்பு கட்டி போகும் காலா மாலை நல்ல மதிய நேரம் நாங்க இருநாயம்மனுக்கு காப்பு கட்டி போகும் காலா காப்பு கட்டி போகும் காலா காப்பு கட்டு போதுங்களா தீராத நோயெல்லாம் ஏ சாமி தீராத நோயெல்லாம் ஏ சாமி இருளாயம்மன் தீர்த்து வச்ச அழகு வாப்பா எங்க சாமி தீராத நோயெல்லாம் ஏ சாமி இருளாயம்மன் தீர்த்து வச்ச அழகு வாப்பா நம்ம சாமி சாமி இல்லைன்னா நம்மள ஏமாத்துறான் எக்கோ குறைங்க தாய் போதும் சாமி தான் நமக்கு எல்லாமே. நீங்கள் எங்கே போனாலும் எந்த சாமிக்கு நேர்த்தி கடன் போட்டாலும் நீ உருண்டு கொடுத்தாலும் காப்பு கட்டினாலும் உன் குலசாமியை மட்டும் கையெடுத்து கும்பிட மறந்துடாதே என் தமிழா. வாழ்த்துக்கள், நன்றி. பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க காலத்திலேருந்து கட்டி காத்த இந்த ஜாமியையும் கிழவங்க பார்த்த அந்த நாடக கலையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரிழு மேலான அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். என்ன 4 பேர் தான் நாடகத்துக்கு வந்திருக்கேன், அங்கிட்டு பூரா என்ன கட்டல மீன் ஏலமா கைதட்டலாம். தமிழன் என்று சொன்னால் எல்லாரும் ஒற்றுமையாக கைதட்டணும். தமிழ்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான். ஒரு ஆள் பக்கத்தில் உள்ளவன் கை தட்டினான்னா பைக்கில் கூட்டு வந்த ஆள் சொல்லுவேன் கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன வயிற்று கை தட்டினேன், என்ன வயிற்று கை தட்டினேன், இல்லை ஏதோ சொன்னார், அப்போ உனக்கு கணேஷ் போயில் தரமாட்டேன், வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அவன் பார்ப்பேன் போயில் தரமாட்டியா, சரி இன்னுமே தட்டலை. கணேஷ் கோயிலுக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி பெரிய மனுஷன் இந்த மரக்குளத்துலலாம் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில ஊர்லலாம் என்ன பண்ணுறிய, பெரிய மனுஷன் சின்ன பையலோட சேர்றேன். அப்போல்லாம் தண்ணி அடிக்கும் போது பெரிய ஆள் வந்தால் பயல ஊரம் கப்பை போட்டுவிட்டு கம்மாய்க்கில் விழுந்துருவேன் டம்முன்னு. இப்போ பெரிய ஆளுக தண்ணி அடிக்கிற இளவடத்துலேயும் போகிறேன். அடே பெரியப்பாவுக்கு எச்சு ஊடுதுறா, ஒரு 2 ounce ஊற்றுறா, ஊற்றுங்கடா. பெரியப்பா நீ பெரிய ஆள், என்ன பெரிய ஆள், ஊத்துறா மொத்தமான ஊத்துறா அடிப்போம்டா. அப்புறம் தூக்கி போட்ட உடனே வெதரில் மிதிச்சு விட்டானே ஏன் ஆளுகிற
பெரிய ஆள் எந்த வேலையை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். சின்ன பயலுக்கு தப்பு பண்ணாலும் திருத்தக்கூடிய ஒரே ஒரு ஜீவன்னா பெரிய மனுஷங்க தான். எங்கள் அண்ணன் கிளம்பிருச்சு வானே. நரசு உள்ளே இருக்காங்க, லேசாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போ. ஓம் பிள்ளையானே சொல்லு, ஓம் பிள்ளையானே. சரி சரி சரி, நல்ல வழியாக போட்டு தூக்கிட்டு போ. ஆமாம், இது நாடகத்தில் நடக்கும். ஒரு ஊரில் நாடகத்தில் பேசிக்கிட்டு இருக்கே, ஒரு பொம்பளை இடுப்பில் பிள்ளைய வச்சுட்டு கோன்னு அழுகுது. நான் கேட்டேன், ஏத்தா எதுவும் பிடிச்சி வச்சு விட்டாரா, அடிச்சு விட்டாரா, ஏன் அழுகுற? இல்லை, நாடகத்துக்கு வரும்போது ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன், இது எவன் பிள்ளையும் தெரியல, பொம்பளை பிள்ளை தான் கிடக்கு அப்படின்னு. அடுத்த என் பிள்ளைய தூக்கி வச்சுரு பொம்பளை பிள்ளை. நாடகம் என்ன நாடகம் தெரியாமே சில பேர் வந்திருப்பிய. பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே போகிறைய கவனமாக போங்க. எல்லோரும் இரவு நேரத்தில் கண் முழிச்சு இந்த நாடகம் பார்க்குறீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் நீங்களும் எங்களுக்கு முக்கிய அன்பு உறவுகளை. பைக்கில் போகும்போது கவனமாக போங்க. சில பேர் பதட்டத்தில் டான்ஸு கையை பிடிச்ச உடனே பைக்கில் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் திருக்குன்னு வண்டி எடுக்கலை. ஒருத்தன் வந்து சப்புன்னு அரைஞ்சேன். முண்டை ஓ வண்டி டிஎஸ் பிட்டி அங்கே கிடக்கு. அவன் வந்தது டிஎஸ் பிட்டி பதட்டத்தில் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹலோ யாரு நீ பேசாம வர்ற முண்டை, நாடகத்தை கருத்து போகிறான்டா. அங்கேருந்து வீர சோழத்துலேருந்து வந்திருக்கான்டா. மீசி எதுக்கு வலிச்ச? அலறுவலுக்கு போ ஈண்டு. ஹலோ சாங் பாடிக்கிறோம். தூக்கு கயர் காத்திருக்க மருதுரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காடீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா, நிலையிலே இந்த நிலை ஏற்றதையா. தங்களையே மருதுருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர. தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. சகோதரன் ஊமத்தூரை வந்து கட்டப்பமும் சகோதரன் ஊமத்தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா, அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே மருதுருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர. எஸ் மரக்குளம் அகமுடையார் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. சின்ன உலகாணி மருதுவாண்டியர் பேரவை சார்பாக எம்கே அவர்களுக்கு இந்த சால்வை அளிக்கப்படும். சிறுவனூர் மாணிக்கம் என்ற மாயா அவர்கள் சால்வைக்கு பதிலாக இந்த 200 ரூபாய் எம்கே அவர்கள் கொடுக்கிறார். சிறுவனூர் அன்பு மச்சான் மாணிக்கம் அவர் சார்பாக ரூபாய் 201 அம்பலி பலத்தை பெருமைப்படுத்திய
நல்ல இதயத்துக்கு நன்றி. எல்லாருமே நம்ம உறவுகள் தான், எல்லாருமே நம்ம சொந்தம்தான். தயவுசெய்து யார் வேணாலும் வந்தாலும் கமிட்டியை வராமல் வராதே, அப்போ நல்லா இருப்பிய. ஏன்னா கிராமத்தில் அவங்க சொல்லிட்டாங்க, வேறு உங்கள் ஊர் கிராமத்தில் மற்றவங்க வந்து ஏறுனா நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. அப்போ நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. வர்றவங்களை அத்தனை பேரையும் கும்பிட்றேன், நல்லா இருப்பிய. தயவுசெய்து மை செட்டில் யாருமே நிற்காதீங்க. ஆமாம், அப்படியே வேணும்னா ஆளுக்கு ஒரு ஆம்பளி பாறை தூக்கிட்டு போய் வெள்ளைப்படு ஊற்று பொழைச்சிக்க. திருநாமச்சான்லாம் உழைப்பிடாதே, பாவம் நல்ல மனுஷன். மறைக்குள்ள என்ன செய்வேன். டிஎன்எஸ்சிடி டிரைவர் கணேசன் அவர்கள் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு இந்த 200 அன்பளி. நன்றி நன்றி, அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. நாங்கள் நாடகம் ஆரம்பிக்கும்னே சொல்லிட்டான், அன்பளி கொடுக்குற கமிட்டியில் கொடுங்க, நாங்கள் ஒன்றும் குறைக்காமல் கொடுத்துருவோம்னு சொல்கிறோம். திரும்ப கேட்க மாட்டேங்க. தயவு செஞ்சு சரியான கூட்டம், எதே பிரச்சனை வராமல் பார்த்துங்க. உங்களை பாதந்தோத்து கேட்டுக்கிறான், கொஞ்சம் ஆதரவு விடுங்க. பெரியவங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த இருங்கப்போ இது அப்துல் கலாம் பாட்டு வீட்டில் பொண்டாடிக்கிட்ட அடக்கி வச்சிருக்கியா? அப்துல் கலாம் பாட்டு தானே பாடுறேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தென்மதுரை அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ மதுரை அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா, வெறும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தென்மதுரை அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனையேவினார், தமிழக மண் மீது புகழ்த்துவேனார். விண்மீது திலகடித்தார், தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம், வெறும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச கலாம், அவர்தான் அப்துல் கலாம், அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடும்போது எல்லாருமே கைதட்டலாமே. அவர் ஒன்றும் ஜாதி தலைவரோ ஜமீதார் தலைவரே கிடையாது. உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் என்பது நம்மள அத்தனை பேருக்குமே பெருமை. இனியா அது எங்கள் மச்சான் பேர் சொல்லவே தேவையில்லை. இல்லை இருங்கத்தேன் போடுவான், அப்புறம் பேர் சொல்லும்போது போடுவான், நோட்டீஸை வாச்சிடுவான். நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று பேசினேன், நீங்கள் ஆளுக்கு பேசுறது என்னமோ கச்சேரி மாதிரி. அவர் அப்துல் கலாம் பாட்டு கேட்குறாரு, நீங்கள் இனியா பாட்டு கேட்குறிய. இருங்க பூ, அதுக்கு தானே வந்திருக்கான். எக்கோ இங்க வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம்
அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள சீமை முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை, செல்வம் செழிப்பாக இருக்கக்கூடிய மலையாள சீமையில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, என் காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம, நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் செல்லமாக மலையாள நாட்டுல வளரும் காலம். பிள்ளைய வளர வளர நாடு கடும் பஞ்சமடைய. அப்ப மலையாளத்து அரசே, இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள நாடு பயிரெல்லாம் கருகுது, இங்க விலங்கெல்லாம் ஜாகுது, இங்க மக்கள் எல்லாம் பட்டினியில பசியில வாடுது. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்க கூப்பிட்டு அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவை எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இது 6 அடி வேங்கடா. இந்த 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலட்டா கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி, அப்ப இந்த கருப்பனை நாட்டை விட்ட விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை. என் கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டேன். அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு மலையாள நாட்டுல என் கருப்பின் பெட்டிய குத்தி கிளப்புதுடா மலையாள நாடு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில வெள்ளம் போல் கரபுரண்டு என் கருப்பின் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார என்று தெரியாம பெட்டி இறங்கி வர வர அழகு மலை காடு, அட அருவி மலை சொங்க, அங்க 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பின் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயிலை நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 திருடர்களையும் படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகரப்பு ஆளும் எற விச்சருவா. என் கல்லி சரி நல்ல கம்மாயா காளி முனியனை வணங்கி இந்த எஸ்மர குளம் கிராமத்துல காத்து கொண்டிருக்கும் இருளாயம்மன் சாமியை வணங்கி இந்த மக்களுக்கு கிளப்புதுடா அழகர் கோயில் எல்லையை விட்டு என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடோ. என் கருப்பனை வணங்கி என் கலைப்பணிய துவங்குறேன் சாமி. என்ன கருத்திலும் குடி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் சாலை மறைக்குளம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ இருளாயம்மன் கோவில் ஆடி கலர உற்சவத்தை முன்னிட்டு மதிமரியாதை கூறிய சிங்கார கலையரங்கில் நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் சாலை மரக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முன்னிலும் கீழ்கண்ட நிகழ்ச்சி நடைபெறும். தமிழகத்திலே தர சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த அற்புதமான கலையரங்கத்தை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
குயிலினும் இனிமையான கோகிலவாணி. எத்தனை வள்ளிய நாடக உலகத்தில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்திருக்க வள்ளி சாதாரண ஆளே கிடையாது. பிறகு பெரிய ஆளுப்பா. என்ன சொல்றீங்க? எம்ஏ எம்ஏ படிச்சு நாடகத்துக்கு வந்திருக்காங்களா? எம்ஏ படிக்கல, ஆத்தாப்பே இஞ்சில் எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்துக்கு நாங்கள்லாம் போனால் எந்த ஊர்லேயும் மதிக்க மாட்டாங்க பாப்ப. இன்னைக்கு வந்திருக்க நாரதர் சூத்துவத்தி, அது நான் வச்ச பேர். ஆனால் அவரை பின்தொடர்ந்து வந்தது ஆயிரக்கணக்கான கூட்டம். சின்னஞ்சிறு வயதில் என் அன்பு மாப்பிள்ளை ஒடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்மோனிய கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டீச்சர் என் அன்புக்குரிய நண்பன் புதுகையைச் சேர்ந்த எஸ் பிரபராஜ் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். செந்தாளம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா, செந்தாளம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா, வாசமேடை போடுதமா, பெண் போல ஜாடை பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். ஒளிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட மூடலோ, ஆலம் குளிமேனி கனித்தேன் கனிகளை தேடுது, ஆசை கிளி பாசையின்றி ராகம் கொண்டு பாடுது, காடைகள் மலைகள் தேவனை கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா, புவாசமேடை போடுதமா, பெண் போல காடை பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன் எங்களது அன்பு அண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி மகன் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். சந்திரன் மிருதங்கம். போதும். போதும் போதும். அரை மணி நேரம் அடிச்சு விட்டு நிறுத்துப்பான்னு சொல்றதுக்குள்ள கவட்டம் தலைவர். ஆவியூர் ஜிஆர் கார்த்திக் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பார்த்து. ஆவியூர் சிஆர் கார்த்திக் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக தொடர்ந்து எங்கு சென்றாலும் ஆவியூர் இளைஞர்களும் பெரியவர்களும் எனக்கு பின்தொடர்ந்து வந்து அன்பையும் ஆதரவையும் தரக்கூடிய ஆவியூர் கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். எம் எழுப்பைகுளம் வீராசாமி அவர்களின் சார்பாக இனியா ரேடியோஸ் முருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படும். பொன்னாடை போற்றிய அன்பு அண்ணன் வீராசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காசு கேட்டிருப்பாரு, துண்டை போட்டதுனால கடுப்புல வராப்புல. மச்சான் நல்ல மனுஷன் பாவம்.
பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பாசத்துக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் என்றால் எத்தனையோ திறமையான கலைஞர் இருக்கிறார். ஆனால் அங்கே பலவாத்தியம் என்றால் எல்லாத்துக்கும் நாவு வருவது மக்களுக்கு தெரிந்த ஒரு கலைஞர்னா எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அடிநேர் அப்புறம் போதும் போதும் வாதிக்கிறியா? கொண்டா இதை பையிலே போட்டுதான் தூங்குவேன். எல்லாரும் இதை பாருங்கய்யா. இது உங்களுக்கு பார்த்தா கட்லா மீன் தூண்டி முள் மாதிரியே தெரியும். தூண்டி முள் கிடையாது. இதான் சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடுற பாட்டுக்கெல்லாம் சினிமாவில் இது அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது சத்தம் வந்து டியூன் டியூன் டியூன்னு கேட்கும். இது மதுரையில் கிடைக்காது. சென்னை, ஹைதராபாத், டெல்லி இந்த போன்ற பெரிய ஊர்களில் தான் அது கிடைக்கும். இது விலை வந்து பெரிய கடையில் வாங்கினீங்கன்னா 2300 வரும். ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். ஏன்னா அவன் இது விற்றா என்ன பண்ண போகிறேன்? இதை இசைங்கல்ல அண்ணா. ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியம். அவர் தூரத்துலேருந்து பார்க்குற ஆளுக்கு ஏதோ ஆல்ரவுண்டுக்காரே மொங்கு குடிக்கிறான் போல தெரியும். மொங்கு குடிக்கல. அது டேய் நீ சும்மாறா சும்மாறா ஏன்டா நீ வர? இந்த முன்னாடி இருக்கவங்க தயவு செய்து நல்லா இருப்பியப்போ அமைதியாக இருங்க. நாடகம் பாட்டு நடக்கும். நான் அதுக்கு தான் இப்போ ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, எதுக்கு வந்திருக்கீங்கய்யா? அருமையாக சொல்கிறேன். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. நாடகம் பார்க்கத்தாண்டா. நாடகம் பார்த்து உங்கள் மனக்கவலையை போக்கணும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நம்ம உள்ளூருக்குள்ளேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஒன்றுமே தெரியலையே. வாழ்த்துக்கள் அருள். சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கும் நம்ம பூவரசக்குடியை சேர்ந்த பெருங்கொண்ட பூஜாரி சண்முகம் அவர்கள் சீன்தாளம். ப்ரோ அந்த இதை எடுத்து
எடுத்துட்டு வாங்கலைங்க வாங்க. உன்னை யார் இவ்வளோ நேரம் போட சொன்ன? அவங்க வாசிக்கிறாங்கன்னா ரத்தம் ஓடுது அடிப்பாங்க. நீ என்ன பண்ணுறீன்னா இப்படிலாம் வேணாம் ப்ரோ. இது அதிகம். போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு, தீவிரமாக ஒர்க் பண்ணு, 1 மணிக்கு போட்டு காமி. யூடியூப் சேனல் முருகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி மாலை அணிக்கப்படும். ஆமாம், வீட்டுக்கு ஏன்னா வர முடியாது, ஸ்டாண்டு இதாக கூட்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக யாராவது ஒரு தம்பி வாடா, நீ வாடா, வாடா, அவனோட உதவியாளர் தான், மெண்டல் மாத்திரை போடாமல் வந்துட்டேன், வாடா இங்கிட்டு வாடா. மீசியாக எதுக்குடா வலிச்ச, பெரிய யுவராஜ் சிங் மாதிரியாட்டா. சரி சரி ஓ முண்டை துண்டை பிடிக்கிறா போடா. உண்மையிலேயே சொல்லப்போனா மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாரு இவரு. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நான் அவன் உடம்புக்கும் அவன் ஜூத்துக்கும் கருப்பு வேஷம் போடலாமா போட்டு விட்டேன். யூடியூப்ல ஒரு ஊர் பார்த்து விட்டாங்க. அன்பாளையத்துக்கு நாடகம் பேச வந்து, ராதா நம்ம ஊர்ல கருப்பேன் துடியா இருக்கு, ஒரு கருப்பு சாமி வேஷம் போட ஒரு ஆளை கூட்டுவான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் மற்ற ஆளை கூப்பிட்டா 3000 கொடுக்கணும், மருதமணி என்ன நீ போட்டுருந்தேன். இவன் கச்சையை கட்டி அந்த சலங்கையை சுமக்க முடியாம மேடைக்கு முன்னாடி வேற மணல், அதுல இருந்து அருவாளை இருக்க முடியாம இருத்து. நான் சொன்னேன் அந்த இருட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குனே, அதுல போய் அருவாளை வச்சு கும்பிட்டு விழுந்து அப்படி எடுத்துட்டு உன் சாமி மருதுடைய ஐயனார நினைச்சு நில்லுனே உனக்கு சாமி வரும்னு சொல்லிவிட்டேன். இவனும் வேமா போய் கீழே அருவாளை வச்சு கும்பிட்டு விழுகும் போது முண்டை மூஞ்சில மண்ணு ஒட்டிருச்சு. ஈரன் எங்கனே அவன் எவனோ ஒண்ணுக்கு இருந்திருக்கேன் தெரியல. எடுத்துக்கிட்டு இவனுக்கு பாவம் ஒத்த கண்ணு வேற தெரியாது, சுண்டி இழுப்பேன். அருவாளை எடுத்து இப்படி நின்றான் பாரு. அங்கனே இருட்டுக்குள்ள நாய் படத்துக்கு முண்டை பார்க்கல. நாய் இவனை நெருங்கிய வந்திருக்கு. இவனை பார்த்தா சிப்பி பாறை நாய் மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்கு. நெருங்கி வரவனே படக்குன்னு அருவாளை போட்டு வேப்ப மரத்தில் கவிட்டான்டா. நானும் அந்த சாமி இந்த சாமி நான் அழைக்கிறேன், முருகன்ட்ட சொல்றேன், முருகா அவன் போய் பார்த்தா இப்படி வரேன், அதுல இருந்து போட மாட்டேன். இப்போ உள்ள உட்காந்துருக்கேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் தெய்வம் எங்கே வீரமா இருக்கும் துடியா இருக்கும், நான் கூப்பிடும் போது சாமி வரும், சாமி வரணும். ஹலோ சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நன்னாடு, 5 சட பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமைய கட்டி காத்த என் வெட்டுடையா காளியம்மா, கொஞ்ச நேரம் கிளம்பி வந்து உன் தங்கச்சி இருளாயம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெள்ளி பொட்டலில கொஞ்ச நேரம் மகுடி ஓட்டு விளையாட வா 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 வா. நாரவரக்காத 48 மடக்கம்மாயா, 48 மடைய விட்டு கிளப்புதுடா கருப்பேன் செங்குதிரே. உன் காலுக்கு பொன்னிறமா, உன் குதிரைக்கால் தடம் தங்க நிறமா, உன் காலுக்கு சலங்கையிட்டு என் ராமநாட்டு கருப்புட்டா உன் இடமணிய மேமாட்டு. ராமநாட்டை விட்டு கிளப்புறான்டா என் ராமநாட்டு கருப்பையா. கொஞ்ச நேரம் மரக்குளத்துல உள்ள சாமி எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி வீரம் குறையலடா. இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறிய வேணும். ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நுண்டியடா என் நுண்டி சப்பானி, கொஞ்ச நேரம் எந்திரி. ஆதி நாளையில இந்த மரக்குளம் கிராமத்துல எப்படி நம்ம பாட்டம் போட்டெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சாமியை கண்டெடுத்தாங்க, நம்ம எப்படிலாம் இருந்தோம். குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு, ஆதி காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே உங்களுக்கு, கும்புட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெரங்கொடியக்கிறேன். பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிருமுன்னு. மரக்குளத்துல 13 வருஷம் பாராமலை இல்லே. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா
நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க இருளாயி சாமியே. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த மரக்குளத்துல தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில நம்ம எஸ்மர குளத்துல கிளவி ஓடையில இந்த மரக்குளத்துல உள்ள சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி என் காலிக்கு வளர்த்த கரிமாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் மரக்குள நம்ம கிழவன் தல்லாகுள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் என் மரக்குளத்துல உள்ள கருப்பனுக்கிட்ட கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவை மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவை மதுரை தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டிச்சாமிக்கு உள்ள மாட 2 பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டாட்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிக்கிட்டு வேண்டிய மரக்குளத்துல உள்ள என் கருப்பனை காணமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவான். மரக்குளத்துல உள்ள ஜாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதடா. 1000 பாட்டில் சாராயம் 1000 பாட்டில் சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயம் என் ஜீமேம் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. இன்னைக்கு மரக்குளத்துல சுருட்டு வாட அடிக்குதப்பு. அந்த மேல மடைய விட்டு கொஞ்ச நேரம் கிளம்பி வரான்டா கருப்பா யுரணிய விட்டு என் பாண்டி முனி. கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளி சரி நல்ல கம்மாயா. அட பொல்லாத உடமாரமா உனக்கு 600 நல்ல வருஷமா உனக்கு சீம கருவ உடமரம் தாம்படுக்க. அப்ப எங்க கிளவி அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லாம அந்த உடம்பரத்து முள்ள உடைச்சு போய் பத்த வைக்கிறதுக்குள்ள பாம்பா மாறிச்சுடா. அந்த ஊத்தாங்கரைய விட்டு முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் கலிசரி மந்தையில வத்தல. என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளிய தவ கூட்டிக்கிட்டு மரக்குளம் கிராமத்துக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா எம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டல் உன் வீரத்தை நாட்டு மக்க அறிய வேணும்டாட்டா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடோ வீச்சருவா சாமி வீச்சருவா. ஏ வெள்ளி நல்ல ஏ புடியருவா ஏ விளையாடும் கருப்பி வீச்சருவா உன் வீச்சருவா. கருப்பு எவல்லி நல்ல புடியருவா விளையாடோ வீச்சருவா சாமி வீச்சருவா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு
ஹலோ ஹலோ ஹலோ. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத இருளயம்மனா, இருளயம்மே தத்துரமா இருக்கிறாளையா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாளையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத இருளயம்மனா, இருளயம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா, இருளாயம்மே நோய் நொடிய தீர்க்கிறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா, ஊரக்காக்கும் தெய்வம் தானையா, இருளாயம்மே தத்துரமா இருக்கிறாளையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத இருளாயம்மனா, இருளாயம்மே தத்துரமா இருக்கிறாளையா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா, கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பு கருப்பையா வந்துதானே நிக்கிறானையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத இருளாயம்மனா, இருளாயம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா, இருளாயம்மே நோய் நொடிய தீர்க்கிறாளையா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி. மேடைக்கு வந்து அந்த பிள்ளை நின்றுச்சுன்னா எத்தனை இளவாட்டங்க பூரா அந்த பிள்ளை மேலே தான் பார்வையாக இருக்கும். நல்ல ஒம்பளை பிள்ளை, 20 வயது தான் ஆகுது. ஆனால் அடுத்தையும் பொண்டாட்டி மரக்குளத்துக்கு லீஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒம்பளை தான், மருதமணி, அதுக்காகத்தான் உள்ளேயே மண்டி ஓட்டு கிடக்கேன். எங்களது சிரிப்பு அழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடி வெள்ளக்கார வேலாயி, நீ கொள்ளக்காரியானாயே, இதை வச்சு நெஞ்ச நீ தொலைச்சு, உள்ளிருக்கு நீரையத்தை திருடி புட்டு, உன் விழிவே ஈட்டியோ, என்ன உடுருவி தாயுவே, உன் மொழி என்ன சாட்டையோ, என்ன சள்ளம்போடு வைக்குதே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, வீரவாண்டிய கட்டப்போ நாடகத்தில் அன்றைய காலத்தில் மருதங்குடி அழகு இல்லாமல் நாடகம் இல்லை. அப்படி ஒரு நகைச்சுவை ஜாம்பவான் அவர். நம்ம நாடகத்தில் வந்த காலத்தில் நம்மளை வளர்த்து விட ஒரு ஆசானாக இருந்தார் மருதங்குடி அன்பு பெரியப்பு அழகு அவர்கள். ஆனால் போன ஆண்டு எங்கள் அண்ணன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களை இந்த மக்களிடம் அறிமுகம் செய்தேன் வள்ளிதிரும நாடகத்தில். இன்னைக்கு எனக்கு எப்படி அன்பையும் ஆதரவும் தர்றீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் கிடைக்கிறதை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து பேர் சொல்லவே தேவையில்லை. உலக நாட்டில் உள்ள தமிழனுக்கு பூரா அந்த மைஜெட்டு தெரியும். எஸ் மறைக்குளம் கண்டெடுத்த இனியா ஆடியோஸ், எஸ் மறைக்குளம் உரிமையாளர் மு கருப்புசாமி என்கின்ற அத்தான் முருகன், அதை ஆப்ரேட் செய்யக்கூடிய சின்ன கண்ணூர் அன்பு அத்தான் திருநாகரசு அவர்களுக்கும் இந்த இனியா மைஜெட்டிலே பணிபுரியக்கூடிய அத்தனை என்னுடைய பாச உறவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா இனியா மைச மரக்குளம் சொந்த ஊர்
பேர்தாமா எங்கள் இனியா மைசர் முருகே உரிமையாளர் திருநாக்கர சாப்பிடமா அதுக்கு இனியா மைசட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா நீங்க வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க நீங்க வளர்க வளர்க காலமுள்ள வளர்க நான் ஒண்ணு சொல்ல நீங்க தானே விலக தெரிஞ்சீங்க வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்தக்கூடிய மிதலைக்குளம் ஆர் ராமர் கேட்டரிங் சார்பாக அங்குச்சாமி அவர்களுக்கு இலாயன்கோயில் பங்காளியின் சார்பாக பொன்னாடை போட்டு மாலை எடுக்கிறது. என்னுடைய அன்பாலயத்தில் மரக்குளத்திலிருந்து இனியா மைசெட்டு எங்கள் அத்தையன் முருகன்ட்ட சொன்னேன். அவர் வேலை பார்க்குற ஆளுகளுக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா போதும் அத்தையன், உங்களுடைய உழைப்பில் சேவையில் நாங்களும் பங்கேற்றுக்கிறோம்னு இனியா மைசெட்டு எங்கள் அத்தையன் முருகனுக்கு ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை ஆர் ராமர் எங்கள் மாமா நம்ம மிதலை கொள்ளலாம் மாப்பிள்ளை அங்குச்சாமியை அன்பாலயத்தை கூட்டு போனேன். 27 கடாயில் 3 செவரொட்டியை காணாம். அது வேற ஆள் ஆட்டையை போட்டு போயிட்டேன் உரிச்சவன். ஆனால் சமையல் செஞ்ச சமையல் மாஸ்டரை கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தது அன்னைக்கு தாயா பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை. ஃபஸ்ட் நைட்டு சமைப்பீங்களா? எனக்கு மரியாதை செலுத்திய மறைக்குளம் கிராமத்தர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அங்குச்சாமி சமையல்னா ஊராம் பேராகும். அப்போ சமைக்கும் போது சட்டையை போட்டுக்குங்க. அன்னைக்கு கிண்டும் போது கம்பு கூட்டு மசூர்லாம் உதுருது போமுண்டை. சரி மாப்பிள்ள, நீ மைக்கு சமையலை புகழ்றியா? இல்லை நல்லா சமைக்கிறாரு. கம்பு கூட்டு மசூர் 2 அடிடா இங்கே இருக்கு, அதை போட்டுக்கின்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுங்க. சமையல் கலை உண்மையிலே உயர்ந்த கலை, நான் தப்பாக சொல்லலை. அதை சமைக்கும் போது பாதுகாப்பாக சமைக்கணும். வேர்வை அதிலே வடியும். அப்போ அந்த அம்மா சொல்ல என்ன கொண்டு வருவாங்க, போதும் போதும் இதுவே போதும். குடல் கூட்டை கிண்டிக்கிட்டு இருக்கும்போது கணேஷ் பயில போடுறேன். அதில் ஒரு மாஸ்டர் போட்டுக்கிட்டே போட்டு வாணி வடைஞ்சிருச்சு, எவனும் தெரியா போது. சமைங்க, சமையல் கலை பெரிய கலை. வாழ்த்துக்கள் அன்பு மாப்பிள்ளை மிதலைக்குளம் அங்குச்சாமி அவர்களுக்கு. இனியா மைசெட், அருமையான மைசெட். உண்மையிலேயே பாட்டு அப்படி போடணும், டுமுக்கு டுமுக்குன்னு போடணும். சில பேர் பெரிய செட்டுன்னு இப்போ பூரா தூக்கில் தொங்க விட்டது மாதிரி செயினில் தொங்க விட்டுருக்க பாக்ஸை அதெல்லாம் போட்டோம்னா ஒரு கிழவெல்லாம் அதிர்ச்சியில் விழுந்து அதிர்து அந்த பாக்ஸு துளி மஞ்சள் டூன்னு அவர் கட்டில் விட்டு விழுந்து மூக்காந்தண்ட உடஞ்சி. சாங்கு மெலோடியாக போடணும். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஐயா, அருமையான பாடல் ஐயா. மாலையை வச்சுட்டே நிற்கிறீங்க, வாங்க போ. நீங்கள் நிற்கிறது எனக்கு திக்கு திக்குன்னே இருக்கு, வாங்க. வயர்மேன் முருகராஜ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி மாலை அணிக்கப்படும். வயர்மேன் உண்மையிலேயே எத்தனையோ வீட்டுக்கு இன்னைக்கு விளக்கேற்றுறது நீங்கள் தான். வயர்மேன் பூ அவர்களுக்கு உண்மையிலே விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி மாலை அணிக்கப்படும். போஸ்ட் மரம் ஏறும்போது கவனமாக ஏறும், ரொம்ப கவனமாக ஏறணும். இவன் வீட்டில் பிரித்து அடிக்கணும்னா அவன் வீட்டை அத்து விட்டுறக்கூடாது. ரொம்ப அந்த சோழி பார்க்காத, சோழி பார்க்கக்கூடாது. டொங்காசனோ அதை சொல்லு. உன்னுடைய பணி சிறக்கட்டும், கவனமாக இருங்க. ஏன்னா எத்தனையோ வீட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் ஏய் அந்த கீரை முண்டி அரடா அவனை உக்காமுண்டா என்னடா வச்சுற. ஈர நேரத்தில் போஸ்ட் மரத்தில் நமக்காக ஏறி பிள்ளைய கொசு கொடியோட கிடக்கும்னு உதவி செய்யக்கூடிய இபி அதிகாரியை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் நண்பா, நீங்கள் தொடர் நண்பா, போங்க நண்பா. இந்த இவனை நோட் பண்ணிக்கோங்க, சூத்தில் எடுத்து வச்சு விடுவேன். நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் இந்த மரக்குளம் இதே மேடையில் நடக்குது. எல்லாரும் வாங்க. அந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் என்னென்னா ஆள் பார்த்தா துமுத்துமுன்னு வருவோம், முரட்டு ஆளாக கண்ணங்கரையண்டே இருப்பாங்க. இங்கே ஒரு 7 ஜம்பு வைப்போம். அது தூக்கி கொண்டு போய் பொம்பளை ஆளுகள்லாம் என்ன பண்ணணும், புருஷனுக்கு தண்ணி குடிக்க இல்லைன்னா கொண்டு போயிடும். அப்படி போகக்கூடாது, ஆடணும். அதில் பூக்குழி வளர்த்து விட சொன்னாங்க. நான் ஒரு 3 மூடை சொன்னேன். 3 மூடை ஹெவியாக ரோலிங்கெல்லாம் பண்ணுவாங்க.
அப்படின்னு சின்ன கருப்பு போட்டவன் தான் சேவை கிடைக்கணும். முத்துன சேவலை கொடுத்து விட்டாங்க. அது ஏற்கனவே சண்டைக்கு போய் கத்திய வர கலட்டல அவன் கொடுத்து விட்டாங்க. இவன் பிடிச்சிட்டு கிடைக்கும் போது பக்கு பக்குன்னு வெட்டி ரத்தமாக வடியுது. நான் நினச்சேன் கலையா கடிச்சு துப்பிட்டியாடான்னு. அண்ணே என்னை காப்பாத்தினே, வெட்டுதுனே கீறுதுனே. பார்த்தா பிளேடை வச்சுருந்துருக்கேன் சண்டால. ஏன்னா காவை கொடுப்பாங்க 3 மணிக்கு மேலே ஏறி உச்சி பூசை காவை கொடுப்பாங்க. பொம்பளை ஆள்லாம் எப்பா இந்த சின்ன கருப்பு போகிற ஆளுங்க நின்றுக்கிட்டு அந்த 7 செம்பு ஆடுற பொம்பளைகிட்ட சொன்னார், உங்கள் குலசாமி கோயிலில் போய் செம்பை வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு பொம்பளைக்கு குலசாமி தூத்துக்குடி பக்கம் இருந்திருக்கு. அவள் அந்நியாரத்துலேயே ஆட்டோவுக்கு போன அடிச்சு கிளம்பி செம்பு இவங்க செம்பை காணாமன்னு கடைசியில் யூசந்திர கப்பில் வஞ்ச கொலையை வச்சாங்க. அப்படின்னு நடக்கும். இந்த கரிமூட்டத்துக்கு வர்றேன். கரிமூட்டை பரப்பி விட்டுட்டான். ஊருக்குள்ளே நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்குறதுக்குள்ளே ஒரு ஆள் முந்திட்டான், இளவட்டான். நான் இறக்குறேனே, ஏன் எனக்கு பயங்கரமாக சாமி வரும்ட்டு அவன் மங்குன்னு தவிட்டு போய் தீயில அப்படித்தான் வச்சேன். அத்தீண்டேன் 4 காலம் பாய்ச்சி தவி ஓடிட்டேன். அப்புறம் போய் எங்கே கிளச்சி பார்த்தா அந்த தீ வளர்த்த இடத்துல ஒருத்தன் சென்ட்ரிங் போட்டு ஒரு இரும்பு மட்டும் உள்ளே கிடந்திருக்கு. அந்த தகத்தை அவன் ஆத்தின்னு கிளம்பிட்டு. அதே மாதிரி பக்தி எங்கே இருக்குன்னா உண்மையிலேயே மனதார தெய்வத்தை வேண்டி நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சாமி உங்களுக்கு காட்சி தரும். ஆண்கள் பூரா கார்த்திகை பிறந்தவனையே முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓடுங்க. மாலை ஓடும்போது தண்ணியை அடிக்கக்கூடாது. லேடிஸ் நோ. கணேஷ் கோயிலில் போடலாம். சீரட்டு அடித்து முட்டை போக விடலாம். வெத்தலை ஓட்டு கிரியான்னு துப்பலாம். பொம்பளை பூரா என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி ஒரே யூனிஃபார்மோட போய் ஆத்தாவை வணங்கு. கோச்சில் போகும்போது டிரைவருக்கு முன்னாடி நின்று குத்தாட்டம் போடும். டிரைவருக்கு முன்னாடி நின்று நீ குத்தாட்டம் போடுற ஓம் சக்தி வீடியோவில் பார்த்தா தான் யூடியூப். நான் போய் சொல்லலை. யூடியூப்பில் போய் டிரைவர் அவன் மேலே ஏறுறான். அந்த மலையில் பெரிய பாலமனே அதில் கீரை போட்டு அவன் ஏறுறான் டிரைவர். இங்குன்னு இது போய் மல்ல மருதா மல்லே மாறுதா. அந்த டிரைவர் ஓடிக்கிட்டே பார்க்குறேன். ஐயோ இந்த முண்டையை எப்படி நம்மளை காலி பண்ணிடுவாளுங்க. நானும் பொண்டாட்டிக்கிட்ட போய் 4 நாளாக ஆச்சு. இன்னும் ரொம்பல சொடக்கு மேலே சொடக்கு போடுதுன்னு அவன் இந்த போட்டால சொடக்கு. இதில் என்னென்னா இந்த மாலை ஓடுற நேரம் மட்டும்தான் புருஷங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட மரியாதை. மற்ற நேரம் சோறு ஓடும்போது அப்படி தட்டை பெரிய மேடம் திண்டு தொலை புருஷன் ஏய் கருவாடு பிடிக்கலையா? என்ன கருவாடு இருக்கிறத குடிச்சிட்டு போக முடிய. ஏன்னா பேச முடியாது, இவன் நாளைக்கு சோறு கிடைக்காது. ஆனால் மாலை ஓட்ட பொம்பளை ஆள் ஒன்றும் பேச முடியாது. எங்களை சாமி பொண்ணைவன் என்ன சாமி இலையே போடவா போடுங்க சாமி. முட்டைக்கோசு ஏன் பொறிக்கல சாமி? நாளைக்கு பொறித்து விடுகிறேன் சாமி. எடுத்து பேச முடியாது கொத்தா. சாமி உள்ள இருக்கு. ஆனால் அந்த பொம்பளைகளை கிரிட்டிக்கல்ப்பா நல்ல மூளை அப்துல் கலாமை தாண்டிடுச்சு. அதுக பார்த்துச்சுக்க இந்த நோனி மைங்களை எதுக்கடி நம்ம சாமின்னு சொல்லணும். வாங்கடி ஒரே மாதிரி சேலை ஓம் சக்தி பராசக்தி உட்காரு. இப்போ புருஷன் சொல்லுவார் சக்தி உடனே பொண்டாட்டி சுவாமி 2 பேரும் சேர்ந்தே விரதம் விடுவோமா? ஆகட்டும் சக்தி செய்கிறேன் சாமி. பாயாசம் இல்லை சக்தி, சேமியா பாக்கெட் இல்லை சாமி, சாமி சிலிண்டர் இல்லை தூக்கி வருகிறேன் சக்தி 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 சக்தி. எங்க மச்சான் முறிய மச்சான் சிரிக்கிறாரு. எங்க அக்கா படித்தான் சொல்லுமாக்கு சிச்சுக்க. இப்போத்தான் பழைய எம்கேரை மாறி இருக்கேன். நீங்க முன்னாடி நின்று பேசுனீங்கன்னா நகைச்சுவை பண்ண முடியாது. நகைச்சுவை பண்ணுறவே வந்து அவன் சிரிச்சுக்கிட்டே பண்ணணும். நல்ல கிராமம் மறக்கலாம். இந்த பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு தாயா தெரியும் வேதனை ரொம்ப கஷ்டம். நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா இந்த குடிச்சாலு இரு ப்ரோ என்ன தட்டுற இருங்க ப்ரோ தண்ணியை விட்டுருங்க. ஏன்னா பழக்கி கொடுக்கும்போது முத குடிக்கும்போது அழகாக சொல்லி கொடுப்பேன். முத எப்படி நம்மெல்லாம் பழகணும் தெரியுமா? நானா சைடிஸ் திங்க போனவன் தான். நான் கூப்பிடுவாங்க சரக்கு அடிக்க போவோம் திருச்செலி வரையா சைடிஸ் தான். ஆனால் சரக்கு அடிக்கிறவங்க கூட சரக்கு வாங்கி கொடு சைடிஸ் திங்கிறவனை கூப்பிட்டு போயிடாத. நீ குடித்த செலவு 800 ரூபா இருக்கு, அவன் 3500 தின்றுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தவனே இந்த கப்பில் ஊற்றும் போது புதுசாக பழக்கி விடுறாங்க போது நான் பார்த்துருக்கேன். கப்பை அழகாக கழுவுவாங்க வச்சுட்டு அப்படியே 2 சொட்டு விடுவேன் வச்சுட்டு ஒரே அளவாக ஊற்றிட்டு புதுசாக குடிக்கிறவன்ட்டு அப்படி கொடுப்பாங்க. அவன் சி அண்ணே ஒமட்டுதுண்ணே முண்டை ஒமட்டு தாண்டா செய்யேன்
கண்ணை மூடிட்டு இல்லை மறுபடியும் பக்கத்தில் போய் என்ன கண்ணை மூடினாலும் உமட்டுதுனே டா மண்டே மோந்து வர்றா நடும் முடியை நீக்கிக்கிட்டு மோந்து வர்றா அவன் இப்போ குடுறா உமட்டுதுனே இந்தா கம்பு கூட்ட மோந்து வர்றா அண்ணே என்ன உமட்டுதுனே இந்தா சட்டியை மோந்து வர்ற அவன் வடக்குன்னு உதஞ்சு வெட்டி. நாட்டில் நல்லது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ மரக்குளத்தில் எங்கள் மச்சானை எடுத்துக்கிறோம், முருகை மச்சானை. யாராவது போய் கேளு காலையில் மைசெட்டு போடுறீங்கள மாதம் ₹1 நிற்குமா? அவர் என்னத்தை சீரியல் பூரா அடி ஆயிரும் யூனிட்டு. அப்புறம் இதுக்கு டெய்லி ஊருக்கு போகிற இல்லை உங்களை இல்லை மச்சான். இந்த பெரியாஸ்பத்திரியில் நரி கூட்டிகிட்டு இருக்குல்ல டீ கடை, அதுகிட்ட போய் கேளு. அண்ணே வியாபாரம் ஒரு நாளைக்கு ₹5 நிற்குமா? அவன் என்னத்தை இதான் மாவே கடந்தேன். அப்புறம் எதுக்கு டெய்லி 4 மணிக்கு திறக்கிற? ஏன்னா நல்லது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை கேளுங்க. வயசானவங்கப்பா, வயசானவங்க இறந்து போனாங்க, பயலில் கூப்பிட்றாங்க தூக்கி போட. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தூக்கி கரையில் சமக்க முடியாது, வேணும்னா பெரிய ஆளுக தூக்கிட்டு போ அப்படின்னு கிருத்தனம் பண்ணிட்டாங்க. பெரிய ஆள் பார்த்தாரு, சேஜிபியை கூப்பிட்டாருங்க, வா மணிக்கு எவ்வளோ வாங்குற? 1200 வாங்குறேனே. இந்த கிளவியே பெரிய பக்கெட் இருக்குவார், அதில் படுக்க போட்டுக்க, முன்னாடி இருக்க அந்த அட்டுவாக்காளி பக்கெட்டில் போய் குழியை தோண்டிக்க, டயத்தை குறிச்சிக்க பாய் அப்படின்னோடனே அவன் கிளம்பிட்டான். நமக்கு ஓட்டம் இல்லை, நல்லவன் பாவம், சேச்சி போட்டுறது பெரிய விஷயம். அவனும் பாடியை பெரிய பக்கெட்டில் போட்டுக்கிட்டு கரையில் இருக்க விறகு புறம் ஒட்டிச்சு கரையெல்லாம் சுத்தம் பண்ணி கிளம்பிட்டான். போய் சுடுகாட்டில் போய் லப்பல போட்டு தோண்டி புதைச்சிட்டு வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டான். அதை கணக்கு பார்த்துட்டாங்க, 20 நிமிஷம் தான் ஓடி இருக்கு, உனக்கு 400 தான் தருவோம் அப்படின்ட்டான். அவன் அடித்து பாஞ்சு. ஆனால் உலகத்திலே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அத்தனை வேலையுமே புனிதமானவை. உழைத்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே இருக்க தமிழர்கள் அத்தனை பேருமே புனிதமானவர்கள். உங்கள் அத்தனை பேரையுமே நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை, நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, என்னதான் நாங்கள் நாடகம் நடித்து நாங்கள் பேர் வாங்கிட்டு ஊருக்கு தகுந்த மாதிரிலாம் கிடையாது. அன்னன்னைக்கு அமைகிறத நடிச்சுட்டு ஏதோ வயிற்று பொழப்புக்கா 10 பேர்த்த காப்பாற்றணும்னு நாங்கள் நாடகம் ஆடினாலும் அதை வீணடிக்காமல் இரவு போலாம் கண் முழிச்சு யூடியூப் ஒளிப்பதிவு செஞ்சு உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கு பூரா அனுப்பக்கூடிய தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு தட்டலாம். வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் திருச்சொல்லி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்பனுகாமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற உன் குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா. நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரலை கூப்பி அழைத்திருக்கார்கள் ஸ்ரீ இருளாயம்மன் கோவில் பங்காளிகள், சாலை மறைக்குளம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நான் என்று சொல்வதை விட எஸ் மறைக்குளம். இந்த இருளாயம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகள் தான் அமைப்பாளர்கள். வாழ்த்துக்கள், அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி விளையணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம அந்த கருப்பே இருளாயமையார்களோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். வயர்மேன் பழனி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஹல் ஹல் ஹல்
ஏக்கமா பார்க்குறாரு என்ன சரியில்லையே. எல்லாருக்கும் வணக்கம். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் 4 பேருக்கு வணக்கங்க. சரி வந்தம்மா ஆடத்தை போடுமா டாக்டர் உள்ளோட்ட மாட்டேக்கணும். ஆரம்பிச்சிடுமா. கருப்பு என்ன சொன்னீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது இல்லை, நான் சூடானு மோகினி கை தீண்டாதே வாங்க. நான் சூடானு மோகினி கை தீண்டாதே மார்கழி. வரியா மாப்பிள்ளை வரியா, வரியா மாமனே வரியா, என்ன தொட்டு போட்டு போகாம கட்டிக்கிட்டு போகத்தான் வரியா மாப்பிள்ளை வரியா, ஏ வரியா மச்சானே வரியா. நான் சூடானு மோகினி கை தீண்டாதே மார்கழி. ஓடி பலம் இருக்க கொய்யாதப்பன, நீ ஜோடி பலம் கேட்டா யாருமே இல்லை. கோழி பழம்பெருக்கு கொய்யாதப்பன, ஜோடி பழம் கேட்டா அங்கமே இல்லை. ஓடி பலம் இருக்க கொய்யாதப்பன, நீ ஜோடி பழம் கேட்டா அங்கமே இல்லை. சமுதாயம் இருக்கு சந்தோஷம் எனக்கு ஆதரவு வழங்க மாட்டேங்குதே. தெய்வமே ரொம்ப சிரமப்பட்டு பாடி. அண்ணா கேட்க மாட்டேங்கிறீங்க உண்மையாலுமே. எனக்கு குச்சி எடுத்து அடிப்பா அப்புறம் தப்பா பாக்கணும். ஆனா உண்மையாலுமே பயப்படுறது 2 பேர் தான். ஒன்னு அவரு இன்னொன்னு நீங்க. ஓடி பலம் இருக்க கொய்யாதப்பன, நீ ஜோடி பலம் கேட்டா நியாயமே இல்லை. சமுதாயம் இருக்கு சந்தோஷம், நீ சமுதாயம் பொண்ணு கேட்டா நியாயமே இல்லை. சுத்தல நீ கேட்டாலும் வரமாட்டேன், திவுஜி கேட்டாலும் தரமாட்டேன். பரம்பரையா முட்டை பிடிச்சது நாங்க, இதை பணங்காசுக்கு வைக்க முடியாத போக. தலைமுறையா விட்டு படிக்கிறாங்க, இந்த பழங்காட்டுக்கே விட்டு போங்க. நான் சூடானு மோகினி கை தீண்டாதே மார்கழி. என்ன காதலி போராயிரம் உண்டு, ஆனா என்ன கட்டிக்கிற நிமித்தம் உண்டு. என்ன கட்டிக்கிற நிமிதன உண்டி. என்ன நிபந்தனை தெரியுமா? வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னா அவர்தான் துணி துவைக்கணும், அவர்தான் பாத்திரம் விளக்கணும். துணி அவருக்கு வாசிக்கிறனால சத்தம் கேட்க நினைக்கிறேன். நீ துணி துணியை துவைக்கணும். ஏய், அவர்தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் வேடிக்கை பார்ப்பேன். இதுதானமா நடக்க. நீ மல்லாந்து பொழந்துக்க, அவர் எல்லா வேலையும் நீ பார்த்து. அண்ணன் தானே எனக்கு. என்ன காதலி போராயிரம் உண்டு, ஆனா என்ன கட்டிக்கிற நிமித்தம் உண்டு. என்ன காதலுக்கு ஆயிரம் உண்டு, என்ன கட்டிக்கிற நிமிதன உண்டி. உனக்கு வாக்கப்பட எனக்கு அவசரம், ஆனா எனக்கு முழு முழுதை இந்த ஆசனம். அவனுக்கே அனுபூத வரமாட்டேன், இழப்பது நானே நான் தரமாட்டேன். நிமிடனுக்கே கட்டுப்பட்டவங்க வாங்க, இல்ல வீட்டு படுக்க வீட்டுக்கு போங்க. நிமிடனுக்கே கட்டுப்பட்டவங்க வாங்க, இல்ல வீட்டு படுக்க வீட்டுக்கு போங்க. நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மார்கழி. ஆத்தாடி சூடானதுல விட்டாச்சு. அடுத்து வேற மாதிரி விடுவோமா? போட சொல்றேன். அதான் யாரு? ஏன் ஜெயாவா? டான்ஸ் காமிக் புதுகை ஜெயபிரியா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிந்து பொன்னாடை போட்டுக் வரும் தாய் குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக, கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே. நினைச்சுக்காத எனக்கு வெக்கம். பாட்டு, நீ அந்த மாதிரி நினைச்சுக்காத. பாஸ் தொட்ட இடம் துளங்க வரும் தாய் குலமே வருக, கைப்பட்ட இடம் பூமலரும். பூ மலரும். ஏங்க மைசூர்காரர்களே, நான் நல்லா செய்யறேனே, நீங்க நல்லா தொட்ட இடம் மறுபடியும் துளங்க வரும். ஏய், சூப்பர், டபுள் மீனிங் பாட்டு. நம்ம 2 பேர் நடந்து வரல என்ன பாட்டு போட்டாரு? நடந்து வரல ஒரு பாட்டு போட்டாரு. ஆமா, ஒரு பாட்டு.
எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்திரமா இருக்கும், பூவை கசக்க கூடாது. ஒரு பாட்டு கேட்டாப்புல கொழுந்தே இல்லைங்க, பட்டாம்பூச்சியா மண்டையை புழக்க போறேன் பார்த்துக்கிட்டே. நீ தூங்கலையா அண்ணா? நீ பண்ற சரியில்லை. முதல்ல முன்னாடி போய் ஆடாத, பின்னாடி திரும்பி இங்கிட்டு பார்த்து ஆடு. நல்லா இருக்கு. இது என்ன என்ன சொல்றீங்க? ஆவாரம் பூவாக அல்லாம கில்லாம அழகா பிரியாலாம் இல்ல, பிஸியா தான் இருக்கு. ஏங்க நான் போறேன் முன்னாடி நீ வாயா அப்படிலாம் ஆகிரதோட பாருங்க. அப்படின்னா அந்த தோட்டம் எங்க இருக்கு? இன்னும் தெரியாத மாதிரி சொல்லுவா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் வெள்ளை சுடிதார் போட்டு வர மாட்டீங்க. நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால. அது என்ன பூரிச்சா? குத்தரன்னு சொன்னால குத்தாமத்தான் போனீங்க.
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பாலே தொப்பு தாண்டா ஏறி ஏறி நல்லா ஒண்ணு பெட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஒன்ன நடத்தி வர மாமா என்ன தேத்தி தலைமொழிகி பிந்திலேயே பிந்திலேயே கூடினமே மாமா பிரியமான கூடலையே திரும்பி ஆடணுமா மல 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 வருத மல அம்மா ஒரு எதை போடணுமோ அதை தானே போட முடியும் அதை போட முடியுமா இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா ஆடிக்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு